வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்திர யோகம் அப்படிங்கிற யோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இந்திர யோகம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது லக்னாதிபதி 11ஆம் வீட்லேயும் 11ஆம் அதிபதி லக்னத்துலேயும் இருக்கணும். இந்த மாதிரி பரிவர்த்தனை பெற்றிருக்கணும். அடுத்து 2ஆம் அதிபதி 10ஆம் வீட்லேயும் 10ஆம் அதிபதி 2வது வீட்லேயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கணும். இந்த 2 பரிவர்த்தனை நடந்து அந்த லக்னம் ஸ்திர லக்னமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த யோகத்துக்கு பேர் இந்திர யோகம் அப்படின்னு பேர். அதாவது லக்னாதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை, 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை. அது ராசி பரிவர்த்தனையாக இருக்கலாம், நட்சத்திர பரிவர்த்தனையாகவும் இருக்கலாம். அப்படி ரெண்டுமே ஒரே டைமில் அமைஞ்சு லக்னமும் ஸ்திர லக்னமாக அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் இந்திர யோகம் அப்படின்னு பேர். இந்த இந்திர யோகம் உள்ளவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவன் பெண்களுக்கு விருப்பமானவன், பெண்களுக்கு இவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செல்வந்தனாக வாழ்வான் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பணம் காசு இவங்கிட்ட இருக்கும், செல்வந்தனாக வாழ்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன்கிட்ட இந்த ஜாதகருக்கு நிறைய கார்கள், 2 வீலரு, நிலப்புலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யோகம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, 36 வயதுக்கு மேல் 8 ஆண்டு இந்த யோகம் அனுபவிப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. 36லேருந்து 44 வயசு வரைக்கும் இந்த யோகத்தை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்திர யோகம் அப்படிங்கிறது எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற நூலில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த யோகம் ஸ்திர லக்னத்துக்கு மட்டுமே இந்த யோகம் வேலை செய்யுது அப்படின்னு இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஸ்திர லக்னம்னா என்னென்ன? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். அதை 2, 5, 8, 11 இதை தான் என்ன சொல்கிறோம், பணபரஸ்தானத்தை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லக்னம் ஃபஸ்ட்டு அமையணும். 2, 5, 8, 11 ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த லக்னம் அமைஞ்சு இந்த பரிவர்த்தனை நடந்திருக்கணும். அப்படி நடந்தால் இந்த இந்திர யோகம் வேலை செய்யும். எப்போ வேலை செய்யணும்னா 36 வயசுலேருந்து இந்த யோகம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிஷப லக்னத்துக்கு பார்ப்போம். ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி குரு, லக்னாதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனும் குருவும் ராசி ரீதியாக பரிவர்த்தனை ஆயிருக்குது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்குது. 2ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சனி. அப்போ சனி புதன் வீட்டில் இருக்குது, புதன் சனி வீட்டில் இருக்குது. அப்போ 2, 10 பரிவர்த்தனை நடந்திருக்கு. அதே மாதிரி 1, 11 பரிவர்த்தனை நடந்திருக்கு. இது ரிஷப லக்னத்துக்கு இந்த மாதிரி பரிவர்த்தனை நடந்தால் இதுக்கு பேர் இந்திர யோகம். அடுத்து 2வது ஒரு உதாரணம் பார்ப்போம். 2வது வரக்கூடிய ஸ்திர லக்னம் சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி யார்? சூரியன். 11ஆம் அதிபதி யார்? புதன். அப்போ சூரியன் வீட்டில் புதன் இருக்குது, புதன் வீட்டில் சூரியன் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பரிவர்த்தனை நடந்துருச்சு. அடுத்து 2ஆம் அதிபதி யார்? புதன். 10ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை நடக்கணும். அப்போ புதன் ஏற்கனவே பரிவர்த்தனை ஆனதுனால 2வது டைம் புதன் பரிவர்த்தனையாக முடியாது. ஆனால் எப்படி இங்கே நடக்குதுன்னு பாருங்கள். இந்த புதன் பரணி நட்சத்திரம், சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ 2ஆம் அதிபதி புதன் 10ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது. 10ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் அதிபதி புதன் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ நட்சத்திர ரீதியாக சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை இருக்குது. ராசி ரீதியாக லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை நடந்திருக்கு. இப்படி இருந்தாலுமே இது இந்திர யோகம் அப்படின்னு சொல்லலாம். 3வது உதாரணம் விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாமே. விருச்சிக லக்னத்துக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். விருச்சிக லக்னத்துக்கு இதுதான் விருச்சிக லக்னம், இங்கே போட்டிருக்கேன். இப்போ விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. லக்னாதிபதி யார்? செவ்வாய். 11ஆம் அதிபதி யார்? புதன். அப்போ புதன் வீட்டில் செவ்வாயும், செவ்வாய் வீட்டில் புதனும் இருக்குது. அப்போ ஒரு பரிவர்த்தனை நடந்துருச்சு. அடுத்து 2, 10 பரிவர்த்தனை நடக்கணும். 2ஆம் அதிபதி யார்? குரு. 10ஆம் அதிபதி யார்? சூரியன். அப்போ குரு வீட்டில் சூரியன் இருக்குது, சூரியன் வீட்டில் குரு இருக்குது. அப்போ 2, 10 பரிவர்த்தனை நடந்துருச்சு. 1, 11 பரிவர்த்தனை நடந்துருச்சு. இப்படி நடந்தாலுமே இது இந்திர யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ விருச்சிக லக்னத்துக்கு இப்படி சொல்லியாச்சு. கடைசியாக இருக்கிறது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கும் லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை நடக்கணும். லக்னாதிபதி யார்? சனி. 11ஆம் அதிபதி யார்? குரு. அப்போ குரு லக்னத்துக்கு வந்துருச்சு. லக்னாதிபதி சனி குரு வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ குரு வீட்டில் சனியும் சனி வீட்டில் குருவும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு. 1, 11 பரிவர்த்தனை நடந்துருச்சு. அடுத்து 2, 10 பரிவர்த்தனை நடக்கணும். அப்போ இதுக்கு 2ஆம் அதிபதி யார்? குரு. ஏற்கனவே குரு பரிவர்த்தனை ஆனதுனால அது திரும்ப பரிவர்த்தனையாக முடியாது. அப்போ நட்சத்திர ரீதியாக தான் பரிவர்த்தனை நடக்கணும். அப்போ 2ஆம் அதிபதி குரு
10ஆம் அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த செவ்வாய் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்குது. அதாவது 10ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் அதிபதி குரு நட்சத்திரத்திலையும், 2ஆம் அதிபதி குரு 10ஆம் அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலையும் நட்சத்திர பரிவர்த்தனை நடந்திருக்கு. இதுவுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ராசி பரிவர்த்தனை நடந்தாலும் அது இந்திர யோகம் தான், நட்சத்திர ரீதியாக பரிவர்த்தனை நடந்தாலுமே அது இந்திர யோகம் தான். இந்த 2 அமைப்புமே வந்து ஸ்திர லக்னத்துக்கு வரணும். லக்னாதிபதி 11, 14ஆம் அதிபதி லக்னம், 2ஆம் அதிபதி 10லையும் 10ஆம் அதிபதி 2லையும் நட்சத்திர ரீதியாகவும் பரிவர்த்தனை நடக்கலாம், ராசி ரீதியாகவும் பரிவர்த்தனை நடக்கலாம். ஒரு சேர இந்த 2 பரிவர்த்தனை நடந்தது அப்படின்னா இந்த ஸ்திர லக்னமாக இருந்தால் அதுக்கு பேர் இந்திர யோகம் அப்படின்னு பேர். அப்போ 4 ஸ்திர லக்னம் தான் இருக்குது. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த 4 லக்னத்துக்கு இந்த 2 பரிவர்த்தனையும் நடந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இந்திர யோகம்னு பேர். இது மிகப்பெரிய ராஜயோகத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகம் அலங்காரம் நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரேரான அமைப்பு, எல்லாருக்கும் அமையக்கூடிய அமைப்பு கிடையாது. இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த யோகம் வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.